Hi friends, welcome back to my channel. நான் தான் ரோஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து நான் ஒரு பிரைடல் ஜாப் vlog வீடியோ தான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் லாஸ்ட் மந்த் வந்து இந்த பிரைடல் வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட மூமெண்ட் எல்லாமே தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் அந்த பிரைட், ரொம்ப க்யூட்டான பிரைட்னே சொல்லணும். அண்ட் இவங்களோட ஸ்கின் பற்றி பேசணுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இவங்களுக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் இவங்களோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் வந்து ரொம்ப ஏஜ்டாக தெரியக்கூடாது, ரொம்ப நேச்சுரலாக தெரியணும். அண்ட் மேக்கப் முடிஞ்ச வரைக்கும் மேக்கப் பண்ண மாதிரியே வேண்டாம் தான் சொல்லியிருந்தாங்க. அதனாலே நான் வந்து இவங்களுக்கு ரொம்பவே நேச்சுரல் மேக்கப் வந்து நான் இவங்களுக்கு பண்ணி விட்டுருந்தேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓப்பனாக தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் கர்லி, பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் கர்லி ஹேர் ஸ்டைல் பண்ணேன் அண்ட் வித் புஃப். ஸோ அவங்களோட ஃபேஸுக்கு சூட் ஆகுற மாதிரி நான் இது க்ரியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா, அதாவது மேரேஜுக்கு முந்தின நாள் வந்து இங்கே ஹல்தின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே மஞ்சள் பூசி தான் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேஸ்லேருந்து அந்த மஞ்சள் ரிமூவ் பண்ணுறதுக்கே ஒரு 50 minutes ஆகிருக்கும். ஸோ அதுதான் நெக்லேயுமே நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் அவங்க ஸ்கின் கலர் வந்து வேறு மாதிரி தெரியும். ஆனால் அவங்க வந்து நல்ல ஃபேர் ஸ்கின்னு சொல்லணும், ரொம்ப எல்லோ டோன் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்களோட மேக்கப் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷன் தான், ஈவினிங் தான் மேரேஜ். ஸோ அதனால நான் வந்து ரொம்பவே கிளிட்ரி லுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலாம், ஷிம்ரி லுக்கில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் கிளாம் லுக்னே சொல்லணும், அதாவது கிளாம் நேச்சுரல் லுக்னே சொல்லணும், அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த பிரைட் பார்த்திங்கன்னா சடனாக சிரிச்சிட்ருக்காங்க. அது காரணம் ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கூல் பண்ணேன், கொஞ்சம் சிரிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஓவராலாக நான் வந்து அப்படி மேக்கப் போட்டுக்கிட்டே இருந்தேன். இவங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணுற ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்டு ஒரு க்ளோ ஐ மேக்கப்னே சொல்லலாம். அண்ட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மோக்கி எஃபெக்ட்டும் தெரியாது. அட் த சேம் டைம் ஐ மேக்கப் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணியிருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும், அதாவது ஒரு கிளிட்ரிங் லுக்கில் இருக்கும். ஓவராலாக அவங்களோட ஃபேஸ் மேக்கப்புக்கு ஹிசாப்ஸே நான் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ணுறேன். இவங்களோட வீட்டில் தான் இந்த மேக்கப் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ஸ்பெஷலி சொல்லணுன்னா, இவங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நேச்சுரலாக அண்டு பார்க்குறது ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. எனக்கு ஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா நான் ஐ வந்து நல்லா பாப் அவுட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு பண்ணி முடிச்சிருந்தேன். பீச்சி அண்ட் நியூட் லிப்ஸ்டிக் வந்து நான் இவங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் ஐ மேக்கப் பார்த்தாலும் தெரியும், ரொம்ப ப்ரீட்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணேன். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஜிம்கி, இந்த ஜுவல்லரியெல்லாம் அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு அண்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு பல்லு வந்து போட வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போடுறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட மேக்கப் லுக். அண்ட் என்னால் ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப முடியலை, ஏன்னா டைமே இல்லை. அதனால் ஒரு 2-3 கிளிக்கு மட்டும் சடனாக டக்குன்னு எடுத்தேன். ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே தான். ஸோ இந்த மாதிரி சில அலப்பறைகள் ஃபோட்டோஸ்லாம் நான் அவங்களோட பில்டிங் கீழே இருந்து எடுத்துகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ இதுதான் காய்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye.